ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பெரும்பாலும் இது நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு வருது அப்படின்றது எல்லாரும் ஒரு அறிந்த விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னோட வேலை அப்படிங்க, நான் அங்கே வேற வழியே கிடையாது, நின்றுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்றது பெரும்பாலானோட பதில்களாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இயற்கையாக ஏதாவது தீர்வு இருக்குதா? நிச்சயமாக தீர்வு இருக்குது. பொதுவாக எப்போவுமே ஒரு நோயினுடைய அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வேற வழியே இல்லை, நான் இந்த லைஃப் ஸ்டைலில் இருந்து ஆகணும் அப்படிங்கும் பொழுது அதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் சரியாக கடைபிடிங்க. இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்ன பண்ணலாங்க? பெரும்பாலும் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். ஆமாம், இன்றைக்கி போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டே தான் வேலை பார்க்குறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரியில் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ வேறு வழி பண்ண முடியாது. அந்த அந்த மிஷினரிஸை நின்றுக்கிட்டு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? நிறைய பெண்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கணும், காலை மதியம் இரவு ஃபுல்லாக நின்றுட்டு தான் பார்க்கணும். ஆனால் இப்போ அங்கே கூட சில பெண்கள் ஹைட்டான ஸ்டூல்லாம் கூட போட்டெலாம் கூட பயன்படுத்தி தான் வச்சுங்களேன், பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி அங்கே உங்களுடைய தொழில்முறை ரீதியாக உங்களால் அதை தவிர்க்கவே முடியாதுங்க, நான் நின்றுக்கிட்டு தாங்க பார்க்கணும், என் வேலை இப்படி தாங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு. பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை நின்றுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்களை சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு ஜூஸ் காலையில், நெல்லிக்காய் ஜூஸ். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்கள் உடம்புல இந்த இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுற ஒரு வேலையை பண்ணி கொடுத்துக்கிறோம். ரத்தம் உறைதல், கட்டி சேர்றது, நிற்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் இது பார்த்துக்கிறோம். தங்குதடை இல்லாமல் ஓடுறதுக்கு இது பண்ணி கொடுத்துக்கிறோம். ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுடைய கால்களில் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஒரு சின்ன அசைவு மூட்டு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கங்க. அது பெட்டர். அதாவது நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த விரல்களுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே போல உங்களுடைய கணுக்கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகி நீங்கள் விரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் சுற்றுற மாதிரி பண்ணுங்கள். இப்படி எல்லா ஜாயின்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஜாயின்ட்ஸுக்கு பண்ணிக்கங்க. இதை காலையிலேயே இப்படி ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் சாப்பிட்டுக்கங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் கம்பல்சரி திரும்பவும் நீங்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி சாப்பிட்டுக்குங்க. இது ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த பிளட்டு பார்த்தீங்கன்னா கட்டித்தன்மையாக மாறாமல் அங்கங்கே திறஞ்சு நிற்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்று. அடுத்தது, நீங்கள் வேலைக்கு உள்ளே என்ட்ராகி நின்றுக்கிட்டு வேலை பார்க்க போகிறீங்க இல்லையா? ஆமாம். அப்போ அதுக்கு முன்னாடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஏன்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியோ அல்லது நார்மல் வாட்டரை கூட சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நின்றுக்கிட்டு வேலை பாருங்கள். நின்றுக்கிட்டு வேலை பார்க்கப்படும் பொழுது அட்லீஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour 1 hours ஒன்ஸு கூட கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணுங்கள். ஒரே நிலையில் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறது வேண்டாம். அப்படி ஒரே நிலையில் நின்றுக்கிட்டு பார்க்குறது இருக்குன்னா 1/2 hour ஒன்ஸு 1 hours ஒன்ஸு கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணி கொடுங்க. இது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா உங்களுடைய ரத்த ஓட்டமானது காலில் கீழ்ப்பாதம் வரைக்கும் போயிட்டு மேலே ஏறுது. உங்களுடைய காஃப் மசில்ஸ் ஆனது மேலே பம்ப் பண்ணுற ஒரு வேலையை பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆயிரும்னா, இந்த ரத்தம் கெட ரத்தமாக மாற ஆரம்பிச்சிடும். ஓடு ரத்தம் சுத்தமாக இருக்கும், கெட ரத்தம் அதுதான் பார்த்தீங்கன்னா கழிவுகளாக மாறுறது, கட்டியாக சேர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இது நடக்கலைங்கும் பொழுது தான் அது கட்டி சேர்ந்து அது சுருள ஆரம்பிச்சிருது நம்மளுடைய ரத்த குழாய்களில். அவ்வளோதான். அப்போ தண்ணீர் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். குறிப்பாக அது மாதிரி நின்று வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அதிகாலையிலேயே காலையில் தண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். கிளியர். அடுத்து வேலை பார்க்கும் பொழுது ஒரு 1 hour ஒன்ஸ் ஆகுது கொஞ்சம் லைட்டாக நடந்து கொடுக்கலாம். நடந்தே கொடுக்க முடியாதுங்க, என்னோட வேலை இந்த மிஷினில் வேலை பார்க்குறது, இதை விட்டு நகண்டாலே முடியாது, நின்றுட்டு தான் பார்க்கணும்னா அப்பப்போ உங்களுக்கு உங்களுடைய விரல்களில் நீங்கள் நின்று காலை புஷ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 2 காலையும் இப்படி தரையில் ஊண்டிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய விரல்களில் ப்ரெஷர் கொடுத்து குதிங்கால தூக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்டு 30 செகண்டு 60 செகண்டு உங்களால் நிற்க முடிஞ்சுன்னா கூட பெட்டர் தான். ஏன்னா அதாவது ஒரு நிமிடம். அதே போல் உங்களுடைய காலை பார்த்தீங்கன்னா குதிங்காலில் அழுத்தம் கொடுத்து ஊண்டிட்டு உங்களுடைய விரல் பகுதியை மேலே தூக்குங்க. அதே போல் உங்களால் 10 நிமிடம் 20 நிமிடம் 60 நிமிடம்
எவ்வளவு நேரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணலாம். ஒரே இடத்துல நின்று வேலை பார்க்கறனா கூட ஜஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இந்த பம்பிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பெட்டர். அப்போ அதிக நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடிய நபர்னா இது அவசியம் பண்ணுங்க. அடுத்தது லெமன் ஹனி டீ. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு அரைக்கால் எலுமிச்சம்பழ சாறு, ஒரு ஸ்பூன் தேன், அவ்வளோதாங்க. கலந்துட்டு இதை வந்து காலை மாலை 2 வேளை எடுத்தீங்கன்னா பெட்டர். உங்கள் உடம்புக்குள்ளே எங்கேயுமே இந்த ரத்த தேக்கம் பண்ணுறது இல்லாமல் சர்க்குலேஷன் பண்ணி கொடுத்துரும். இருக்குதுனாலும் அதை கிளியர் பண்ணி கொடுத்து சர்க்குலேஷன் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் கடைபிடிங்க. நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு வெரிகோஸ் வெயின் வராமல் சூப்பராக பாதுகாக்கலாங்க. ஒரு வேளை நான் வந்துருச்சுங்க, இந்த வந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனையை நான் சரி பண்ணணும், அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக ரெமெடி இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ரத்தம் கெட்டு போனதுனால தான் வந்திருக்கு. ரத்தம் கெட்டு போகிற வேலைக்கு நீங்கள் உணவு முறை பழக்க வழக்கமும் லைஃப் ஸ்டைலும் சில ஹெர்பல் மெடிசன்ஸும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் போனீங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் வழி சொல்லுவாங்க. பெட்டர். நீங்கள் வீட்டிலே பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வழி சொல்கிறேன். எவ்வளோ பெரிய வெரிகோஸ் வெயினாக இருந்தாலும் இதுக்குள்ளே ரொம்ப அருமையான தீர்வு கிடைச்சிருக்கு. நிறைய நம்மளுடைய மக்கள் வந்து, அதாவது நம்மக்கிட்ட நம்ம சிகிச்சை மையத்துக்கு வந்த பல நபர்கள் இதை பயன்படுத்தி அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மருத்துவ குழு இந்த அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு டிப்ஸை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். என்ன அப்படின்னா, கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுங்க. எல்லாம் அந்த கருப்பு எள்ளு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இந்த கருப்பு எள்ளு தான் மெயின் இந்த வேலையை வந்து பண்ணி கொடுக்க பொழுது. ரொம்ப அருமையான ஒரு வைத்தியங்க இது. ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அப்போ வெரிகோஸ் வெயின் இருக்குதுன்னா இந்த கருப்பு எள்ளு ஒன்று போதும். இந்த கருப்பு எள்ளு கூட நம்ம வந்து வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு வச்சோம்னா பசும்பால். இந்த பசும்பால் காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு, எனக்கு வெரிகோஸ் வெயின் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு நிறைய இருக்கும், அது மாதிரி வச்சுங்களேன். அப்போ ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நீங்கள் கருப்பு எள்ளு நீங்கள் போடுறீங்கன்னா போட்டுட்டு அது பேஸ்ட் பக்குவத்துக்கு வர்ற மாதிரி பால், அவ்வளோதான். ஏன்னா இதில் இந்த ரேசியமும் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும், அதனால தான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், கருப்பு எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுங்க, பால் கொஞ்சம் ஊற்றுங்க, ஊற்றிட்டு அப்படியே மசிங்க. அப்படி மசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பேஸ்ட் பக்குவத்துக்கு வரும். அப்படி நம்ம பேஸ்ட் பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா, அதாவது ஒரு இந்த பஞ்சாமிரத பக்குவம் கூட சொல்லுவோம், ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இலக்கமான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா போதும். கட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் பசும்பால் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இல்லை ரொம்பவும் லூஸாக இருக்குது, தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த எள்ளு பொடி கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய காலில் கீழிருந்து மேல் நோக்கி அப்படியே தேய்ச்சி விடுங்க. இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அப்படியே தேய்ச்சி விடுங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இது பெட்டர். காலையில் நம்ம அலசிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்திலே பண்ணணும்னா பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து அலசிக்கலாம். இதை எடுத்து நம்ம அப்படியே பேஸ்ட் மாதிரி வந்து அப்படியே கீழிருந்து மேல் நோக்கி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி அப்படியே இழுத்து அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாத்தையும் தேய்ச்சி விடுங்க. வித்தின் 1 வீக்லேயே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அங்கே இருந்த கருப்பு கலர்லாம் மாறும். சர்க்குலேஷன் ஓடுறதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பெரிய வீக்கமாக இருக்கிறதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் எவ்வளவு நாளுங்க பயன்படுத்தலாம்? ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் கூட தாராளமாக பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தானே, சரிங்களா? தாராளமாக பயன்படுத்தலாம். எள்ளும் பாலும் என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ணாது. இந்த எள்ளும் பாலும் உங்களுடைய வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்தை ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பயன்படுத்திட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி பயன்படுத்தி ஆரோக்கியமடைய செய்யுங்கள். மகிழ்வித்து மகிழுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.